இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக குறிப்பிடுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியமாய் இருக்கிறது? வேத வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. வேத எழுத்துக்கள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வேதம் சொல்கின்ற பொழுது அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய்யல்ல. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகின்ற பொழுது அது சத்தியமாய் இருக்கிறது. அதை போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை வாக்குத்தத்தங்களும் சத்தியமாக இருக்கிறது, அதில் பொய்யில்லை. அந்த வாக்குத்தத்தங்கள், வேத வார்த்தைகள் நம்மை விடுதலையாக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த வேத வார்த்தைகள் பதிலாக இருக்கிறது, விடுதலை அளிக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய சரீரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த வேத வார்த்தைகளை உறுதியாக நாம் பிடித்துக்கொள்வோம். அது நம்மை விடுதலையாக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.